வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். நெடுந்தீவில் காணாமல் போன மீனவர் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நிதி உதவி. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பாரிஸ் நகரில் பெற்ற வெற்றியின் எதிரொலி டெல்லி வரை தெளிவாக கேட்கிறது. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு ராகுல் காந்தி வாழ்த்து. தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம். சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மின்சார ரயில் பகுதி நேர ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்தியா இலங்கை அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் இன்று முதல் 12ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். நெடுந்தீவில் காணாமல் போன மீனவர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 4 மீனவர்களின் படகு மீது இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதியது. இதில் விசைப்படகு சேதமடைந்து நீரில் மூழ்கியதில் மலைச்சாமி என்ற மீனவர் உயிரிழந்தார். மேலும் ராமச்சந்திரன் என்ற மீனவர் காணாமல் போன நிலையில் அவரை கடலோர காவல் படையினர் தேடி வந்தனர். அதே சமயம் முத்து முனியாண்டி மூக்கையா ஆகிய இருவர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் கடந்த 5 நாட்களாக தேடியும் காணாமல் போன மீனவர் ராமச்சந்திரனின் உடல் கிடைக்காத நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்து 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்துள்ளார். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் மல்யுத்தம் பெண்கள் 50 கிலோ எடை பிரிவுக்கான அரையிறுதி போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த ஆட்டத்தில் இறுதியில் கியூபா வீராங்கனை குஸ்மானை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்திய இந்திய வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு அபார வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் ஒலிம்பிக் மல்யுத்தம் பெண்கள் 50 கிலோ எடை பிரிவில் இறுதிப் போட்டிக்கு வினேஷ் போகத் முன்னேறியுள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஒரே நாளில் உலகின் தலை சிறந்த 3 மல்யுத்த வீராங்கனைகள் வினேஷ் போகத் வீழ்த்தியுள்ளார். வினேஷ் மற்றும் அவரது சக வீராங்கனைகளின் போராட்டத்தை விமர்சித்தவர்கள், அவர்களின் எண்ணம் மற்றும் திறன் குறித்து கேள்வி எழுப்பியவர்கள் ஆகிய அனைவருக்கும் தற்போது பதில் கிடைத்துள்ளது என்றும் பதிவிட்டுள்ளார். மேலும் பாரிஸ் நகரில் உங்கள் வெற்றியின் எதிரொலி டெல்லி வரை தெளிவாக கேட்கிறது என்றும் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான 3வது ஒருநாள் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்திய கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதலில் நடைபெற்ற T20 தொடரை 3-0 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. இதையடுத்து நடைபெற்று வரும் ஒருநாள் தொடரில் 2 ஆட்டங்களில் முடிவில் 1-0 என இலங்கை முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான கடைசி ஒருநாள் போட்டி கொழும்புவில் இன்று நடக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று விழுப்புரம், தஞ்சாவூர், கடலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், இன்று முதல் 12ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், இன்று நகரின் ஒரு சில இடங்களில் இடி மற்றும் மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் மீது அவதூறாக பொய்யான தகவல்களை கூறி வரும் 5ஆம் தமிழ்ச்சங்கம் யூடியூப் செய்தியாளர் பாண்டியனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என சென்னையில் நாடார் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் அருண்குமார் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரவை சார்பில் நாடார் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் அருண்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது கடந்த 4 நாட்களுக்கு முன்பு காமராஜர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல, நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் என யூடியூபர் ஒருவர் பேசியுள்ளார் என்றும், பெருந்தலைவர் காமராஜர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் என வெளிப்படையாக பொய் கூறியுள்ளார் என்றும், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மீது சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது எனவும், இறக்கும் போது கூட சட்டை பையில் 120 ரூபாய் மட்டுமே வைத்திருந்த காமராஜர் தமிழகத்திற்கு துரோகம் செய்துள்ளார் என யூடியூபர் கூறுவது கண்டிக்கத்தக்கது எனவும், காமராஜர் எங்கள் சமுதாயத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்றாலும் அவர் பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டால் அது எங்களுக்கு ஏற்பட்டதாகும் என்றும், ஏழை எளிய மாணவர்களுக்கு உணவு அளித்து கல்வி கொடுத்தவர் காமராஜர் என்றும், காமராஜர் குறித்து அவதூறாக பேசி வரும் 5ஆம் தமிழர் சங்கம் யூடியூப் செய்தியாளர் பாண்டியனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் எனவும் நாடார் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் அருண்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு துரோகம் மட்டும்தான் செய்தார் என்று எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் சொல்றாங்கன்னு தெரியல. நீங்க எல்லாமே சொல்லலாம், நம்ம இப்போ சாதி இல்லாத தமிழ்நாட்டை நோக்கி சொல்லிட்டு இருக்கோம், 21ஆம் நூற்றாண்டுலையும் எதுக்கு சாதியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விளக்கம் கேட்கலாம். பொதுவாகவே இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்க. எல்லாருமே எந்த ஒரு சமூகத்தினரும் சரி, இப்போ முக்குளத்தராக இருந்தாலும் சரி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவை தங்கள் மனதளவில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. வஉசி சிதம்பரம் பிள்ளை சாதியை சேர்ந்தவர்கள் தங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அழகு முத்துக்கோணை யாதவ சாதியை சேர்ந்தவர்கள் தங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதே போல் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் காமராஜரை தங்களோட ஐக்கானாக பார்க்குறாங்க. காமராஜர் நாடார்களுக்கு எதுவும் பண்ணதில்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என் ஜாதிக்காரை தராசை தூக்கி பொழைச்சிப்பான், அதுதான் காமராஜர் சொன்ன வாசகம். இருந்தாலும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவரை ஒரு ஐக்கானாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ஏதாவது ஒரு இழுக்கு ஏற்பட்டால் அது தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்காகவே நாடார் சமூக மக்கள் நினச்சிக்கிறாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அதனால தான் தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரவை சார்பாக அவரை ஏன் இன்னும் கைது செய்யலை, அதாவது கருணாநிதி அந்த திராவிட அரசியலை கொண்டு வரதற்கு முன்பாக 9 வருடங்கள் முதல்வராக இருந்த காமராஜர், மது வருமானம் இல்லாமல் ஆட்சி செய்த காமராஜர், எங்களை போன்றவர்கள்லாம் இன்றைக்கி இப்படி மேடையில் உட்காந்து பேசுகிறோம், கல்வி அறிவு பெற்றுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்த ஒரு காமராஜரை 5ஆம் தமிழ் சங்கம் என்ற பாண்டியன் அவர் யாருன்னே எனக்கு தெரியல. திட்டக்குடி அருகே வடகிராம் பூண்டி கிராமத்தில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்து வந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த வரகாரம்பூண்டி கிராமத்தில் பெரியசாமி மகன் வீரசாமி என்பவர் வீட்டில் உள்ள தோட்டத்தில் வெண்டைக்காய் மற்றும் முருங்கை, வாழை மரங்கள் வைத்து பயிர் செய்து வந்த நிலையில் செடிகளின் இடையில் கஞ்சா செடியும் 4 மாதங்களாக வளர்த்து வந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த ராமநத்தம் காவல்துறையினர் விசாரணை செய்ததில் வீட்டு தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்த்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து வீட்டு தோட்டத்தில் கஞ்சா செடியை வளர்த்த வீரமணி என்கிற இளைஞரை ராமநத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கோவை மாநகராட்சிக்கு புதிய மேயராக ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்த்குமார் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய மேயரை தேர்வு செய்ய மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் தலைமையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மேயர் தேர்வு தொடர்பாக காலப்பட்டியில் திமுக கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது கோவை மாநகராட்சி மேயர் வேட்பாளராக 29வது வார்டு திமுக கவுன்சிலர் ரங்கநாயகியை முதலமைச்சர் அறிவித்துள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். இதற்கு சம்மதம் தெரிவித்த திமுக கவுன்சிலர்கள் ரங்கநாயகியை போட்டியின்றி தேர்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மறைமுக தேர்தல் ரத்து செய்யப்பட்டு கோவை மாநகராட்சிக்கு புதிய மேயராக ரங்கநாயகி அறிவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து KN நேரு செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், கோவை மாநகராட்சியில் இன்றைக்கு புதிதாக ஏகமனதாக ஒரு மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மாநகர்மன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணி சிறப்பாக செய்வதற்கு நாங்களும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கீரை ஊராட்சியை பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அடுத்த செங்கீரை ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் செங்கீரை ஊராட்சியின் சில பகுதிகளை பிரித்து ஆயங்குடி மற்றும் ராயவரம் ஆகிய ஊராட்சிகளுடன் இணைக்கப்படுவதாக அரசிதழில் அறிவிப்பு வெளியானது. ஊராட்சியை பிரிப்பதற்கு பொதுமக்களிடமும் எந்த கருத்தும் கேட்காமல் வெளியான அறிவிப்பினால் வருங்காலத்தில் செங்கீரை ஊராட்சி இல்லாமல் போகும் எனவும், இதனால் செங்கீரை ஊராட்சியின் வருவாய் பாதிக்கப்படுவதாகவும், ஒன்றாக இருந்த ஊராட்சி பொதுமக்களுக்கிடையே பிரிவு ஏற்படுத்துவதாகவும் கூறி சில மாதங்களுக்கு முன்பு
புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியரிடம் கிராம மக்கள் முறையிட்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்தியும் அரசு தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து செங்கீரை ஊராட்சியை சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பொன்னமராவதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜூலியஸ் சீசர் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட சக்தி நகர், ஜனனி நகர், ஸ்ரீனிவாசன் நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் மாடுகள் சுற்றித் திரிவதால் சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் கூட்டம் கூட்டமாக செல்லும் மாடுகள் ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொண்டு செல்வதால் சாலையில் நடந்து செல்பவர்கள் அச்சுறுத்தல் ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாங்காடு நகராட்சி அதிகாரிகள் மெத்தனம் காட்டாமல் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏற்கனவே மாங்காடு பகுதியில் மாடு முட்ட வந்த பெண் மயிரிழையில் உயிர் தப்பி ஓடிய சிசிடிவி காட்சிகள் வெளியான பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி முத்துக்கடையில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சுந்தரேசன் தலைமை தாங்கினார். இதில் சங்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மருத்துவ காப்பீடு திட்டத்தின் குளறுபடிகளை தீர்த்துவை குளறுபடிகளை அமல்படுத்து முத்தரப்பு கமிட்டியை கூட்டிடுக. மருத்துவ காப்பீட்டு திட்ட குறைபாடுகளை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசின் அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இதில் மருத்துவ காப்பீடு திட்ட குறைபாடுகளை களைந்து முழுமையான காசில்லா மருத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சிகிச்சைக்கு பின் நிலுவையில் உள்ள செலவு தொகையை உடனே வழங்க வேண்டும், ஓய்வூதியர் செலவு தொகை பற்றி அறிய புதிய வலைத்தளத்தை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஒற்றை கோரிக்கையாக மருத்துவ காப்பீடுகளில் உள்ள குளறுபடிகளை நீக்க சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம். இந்த குளறுபடிகள் என்னென்னா, நாங்கள் ஒவ்வொரு மாதமும் 497 ரூபா பிரீமியமாக கட்டி கொண்டு வருகிறோம். ஒரு பிளாக் இயர் 4 வருடத்திற்கு 5 லட்சம் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் குறிப்பிட்ட மருத்துவத்திற்கு ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை தான் இது பண்ணுறாங்க. முழுமையான தொகை எதுவும் கொடுக்கவில்லை. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம்னா 12 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா ஆகுது. ஆனால் இவங்க எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த 4 லட்ச ரூபாயை கூட இவங்க கொடுக்கறதில்லை. 2 லட்சம் 1 லட்சம் தான் கொடுக்குறாங்க. ஆக முழுமையான அந்த காசில்லா மருத்துவத்தை, இது பேரே காசில்லா மருத்துவம் தான். ஆக எல்லா காசில்லாத வைத்தியம் பார்த்துக்கிறதுக்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும். இரண்டாவது இந்த சிஸ்டத்தில் வராத வேறு மருத்துவமனைகளில் அவசரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் அதற்கான செலவு தொகையை பில் கொடுத்து எம்பவர் கமிட்டி மூலம் சாங்ஷன் பண்ணாலும் அந்த தொகை எங்களுக்கு வருவதில்லை. அந்த தொகையை உடனடியாக செலவு செய்த முழு தொகையையும் வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வார்வாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். வந்தே பாரத் ரயிலில் சார்ஜ் போட்ட செல்போன் வெடித்ததில் பயணிகள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் இருந்து மைசூர் சென்ற வந்தே பாரத் ரயில் ஆம்பூரை கடந்து சென்ற போது C11 என்ற பெட்டியில் பயணம் செய்த குஷ்நாத்கர் என்பவர் செல்போனிற்கு சார்ஜ் போட்டிருந்தார். அப்போது அவரது செல்போன் திடீரென வெடித்து புகை வந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து ரயில் வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. அப்போது ரயில்வே ஊழியர்கள் செல்போன் சார்ஜர் வெடித்த பெட்டியில் ஆய்வு மேற்கொண்டனர். இதனால் ரயிலில் பயணம் செய்தவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜோலார்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசு சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமை தாங்கினார். விழாவில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆகியோர் கலந்து கொண்டு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் 157 மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இதில் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருத்துறைப்பூண்டி அருகே விவசாயிகள் சங்கத்தினர் சொந்த செலவில் வாய்க்கால் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள வேலூர் கிராமத்தில் 600 ஏக்கர் பரப்பளவில் விவசாய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக 800 ஏக்கர் பரப்பளவில் உள்ள வாய்க்காலை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது பருவமழை தொடங்குவதற்கு முன்பே வாய்க்காலை தூர்வார வேண்டும் என அரசு துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள கிராம விவசாயிகள் நல சங்கத்தினர் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ரூபாய் 300 வசூலித்து வாய்க்காலை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து விவசாய சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது அலட்சியம் காட்டாமல் விவசாயிகளின் நலன் கருதி முன்கூட்டியே வாய்க்கால்களை தூர்வாரி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். விவசாயிகளாக ஒன்று கூடி வசூல் செய்து ஏக்கருக்கு 300 ரூபாய் வசூல் செய்து 3.5 கிலோமீட்டர் கொண்ட பாசன வாய்க்கால் தூர்வாரும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. மொத்த பாசன பரப்பு இந்த வாய்க்காலில் 600 ஏக்கர், வடிகால் 900 ஏக்கர். அரசாங்கத்தில் 2 ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்தும் எந்தவித பணியும் நடைபெறவில்லை. விவசாயிகளாக சேர்ந்து இந்த தூர்வாரும் பணியை மேற்கொண்டிருக்கிறோம். வாய்க்காலை தூர்வாரும் பணியை அரசாங்கம் செய்து தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். தர்மபுரியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மண்டல அளவில் மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டி நடைபெற்றது. தமிழகத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திராவிட இயக்க வரலாற்றையும் கொள்கைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் 100 வினாடி வினா போட்டிகள் மாநில முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தர்மபுரி மாவட்ட மகளிர் அணி சார்பில் 2ஆம் சுற்று வினாடி வினா போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர்கள் தடங்காம் சுப்பிரமணி மற்றும் பழனியப்பன் ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தமிழ் மொழி, இலக்கியம், கலைஞர் கருணாநிதி ஆற்றிய பணிகள் குறித்த வினாடி வினா கேள்விகளுக்கு ஆர்வத்துடன் பதிலளித்தனர். இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிக்கு தகுதி ஆவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மகளிரணி நிர்வாகிகள், தொண்டர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி முன்னாள் நகரமைப்பு பிரிவு அலுவலர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் அலுவலகத்தில் நகர அமைப்பு பிரிவு அலுவலராக பணிபுரிந்த ஷியாமலா என்பவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக காஞ்சிபுரம் மாவட்டம் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் காஞ்சிபுரம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கலைச்செல்வன் தலைமையில் ஆய்வாளர் கீதா மற்றும் காவல்துறையினர் காஞ்சிபுரத்தில் உள்ள ஷியாமலா வீட்டில் திடீர் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு காவல்துறையின் சோதனை முடிவில் சொத்துக்களின் மதிப்பு கணக்கீடு செய்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து தகவல்கள் வெளியிடப்படும் என லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். குடியாத்தத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொண்டாசமுத்திரம் பஞ்சாயத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் தலைமையில் நடைபெற்ற முகாமில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் சுப்பலட்சுமி, குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் கணினி மூலம் பதிவு செய்யப்பட்ட பின் தகுதியின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. முகாமில் ஒன்றிய குழு உறுப்பினர் இமயகிரி பாபு, வட்டாட்சியர் சித்ரா தேவி, பிரேம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பங்கேற்று மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரில் 199வது வார்டில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக 15வது மண்டல குழு தலைவர் மதியழகன், மாமன்ற உறுப்பினர் சங்கர், பொருளாளர் உமாவதி பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் கலந்து கொண்ட 205 மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். தென்காசியில் மகளிர் ரேஷன் கடை ஊழியரை பணியிடை மாற்றம் செய்ததை கண்டித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.
தென்காசி மாவட்டம் கம்பிளி பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலை கடையில் செண்பக ராஜேஸ்வரி என்ற பெண் ஊழியர் கடந்த 29 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் ஆயக்குடி பேரூராட்சி மன்ற தலைவர் சுந்தர்ராஜ் என்பவர் செண்பக ராஜேஸ்வரி மீது அளித்த புகாரின் பேரில் மாவட்ட நிர்வாகம் அவரை பணியிடை நீக்கம் செய்தது. இந்த நிலையில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் திரண்டு மாவட்ட ஆட்சியர் கமலகிருஷ்ணனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் விசாரணை இல்லாமல் நியாய விலை கடை பெண் ஊழியரை எப்படி மாற்றம் செய்யலாம் எனவும் பொதுமக்கள் யாரும் குற்றம் சாட்டு வைக்காத போது பெண் ஊழியர் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டது என கூற வேண்டும் என்றும் மீண்டும் கம்பளி பகுதியில் செயல்படும் நியாய விலை கடையில் செண்பக ராஜேஸ்வரியை பணியமர்த்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளாக மகளிர் நியாய விலை கடை எங்கள் ஊரில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதில் செண்பக ராஜேஸ்வரி என்ற அம்மா பணி செஞ்சுக்கிட்டு வராங்க. அதாவது மக்களை இரு பிரிவுகளாக ஆக்கி ஒரு பிரிவுகள் அவங்களுக்கு ஆதரவாகவும் இன்னொரு பிரிவு சில அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு இன்றைக்கி அவங்கள பணியிடை மாற்றம் செஞ்சுருக்காங்க. அனைத்து காடுகளுக்கும் தேவையான பொருட்கள் சிறப்பான முறையில் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்குது. ஆனாலும் எந்த ஒரு தவறு நடக்க என்று தெரியாமல் இவங்க பணியிடை மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்கள அதே இடத்துக்கு பணியிடை நியமனம் பண்ணணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியாளர் அவளை சந்தித்து இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். புதுக்கோட்டையில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு செய்யம்பலிங்க பெரியநாயகி அம்பாள் திருக்கோயிலில் சமத்துவ தேரோட்ட திருவிழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுயம்புலிங்க பெரியநாயகி அம்பாள் திருக்கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு தீண்டாமை ஒழிப்பு சமத்துவ தேரோட்ட திருவிழா நடைபெற்றது. விழாவில் முன்னதாக அப்பகுதியில் விரதமிருந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் வெண்குடை பிடித்து மலர்கிடம் வைத்து பின்னர் அம்மன் வீட்டிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட தேரை அனைத்து சமூகத்தை சேர்ந்த ஏராளமான மக்கள் ஒன்று சேர்ந்து வடம் பிடித்து இழுத்தனர். 4 வீதிகளையும் சுற்றி வந்த தேர் கோவிலின் நிலையை அடைந்தது. அப்போது பெரியநாயகி அம்மாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுயம்புலிங்க பெரியநாயகி அம்பாளை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். நெடுந்தீவில் காணாமல் போன மீனவர் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நிதி உதவி. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பாரிஸ் நகரில் பெற்ற வெற்றியின் எதிரொலி டெல்லி வரை தெளிவாக கேட்கிறது. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு ராகுல் காந்தி வாழ்த்து. தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம். சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மின்சார ரயில் பகுதி நேர ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்தியா இலங்கை அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் இன்று முதல் 12ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.